வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பங்களாதேஷி மொழியில வெளியான தலாஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்தியில அமீர் கான் நடிச்சு தலாஷ்னு ஒரு படம் வெளியாச்சு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொன்னோம் பாத்தீங்களா. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ரெண்டு பேர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. ஆனா சில சூழ்நிலையினால ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. அப்படி பிரிஞ்ச காதலி இருக்காங்கல்ல, ஒரு வருஷம் கழிச்சு காதலனை மீட் பண்றாங்க. ஆனா இந்த டைம் காதலிக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கும். அதை தாண்டி மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு இருக்கும் போது காதலன் திரும்பி நம்ம ரெண்டு பேர் சேரலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. காதலன் பிரச்சனை கொடுக்குறாரு. என்ன மாதிரி பிரச்சனை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பசங்களா சேர்ந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப பால் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருது. எடுக்கிறதுக்காக ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல கெட்ட நாத்தம் வருது. என்ன கெட்ட நாத்தம் வருது அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக தள்ளி போயிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு பாடி இவனுக்கு கிடைக்குது. இந்த பையனுமே போலீஸ்க்கு தகவலை கொடுத்துறான். இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பாடியை யாரோ பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியுது. அந்த பேக்கிங்க லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் தலையில புல்லட் பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல பாடிலாம் கொஞ்சம் அழுகி போன நிலைமையில தான் இருக்கு. இங்க இருந்து பாடியை கொண்டு போறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஏதாவது ஃபைல் ஆயிருக்கா பாருங்கன்ற மாதிரியே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்க சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. டாக்டரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல புல்லட்டால ஷூட் பண்ணிருக்காங்க, நெத்திலேயே ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட்டான பகுதியில இருந்து கீழே விழுந்திருக்காரு. ஏன்னா உடம்புல நிறைய பகுதி டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸும் இருக்காது. அப்ப இது அனாதையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு நிறைய கேஸ் இருக்கு. அந்த கேஸை பார்க்கலாம், இந்த கேஸை விட்டுலான்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க. வேற கேஸுக்காக ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதாவது வேற ஒரு பாடியை வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. அவர் இந்த பாடியை கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்ன பாடியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு லுக் பெறுறாரு. அந்த நபர் வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப பைக்ல ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. இவர் பேரு சுமன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டே இவர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. எதிர வேற ஒருத்தங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இவர் குறுக்க வந்ததுனால தெரியாதனமா அவங்க காரை வச்சு இடிச்சிடுறாங்க. இவர் பறந்து போய் விழுறாரு. அச்சச்சோ இடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இறங்கி வந்து பாக்குறாங்க. இவங்க பேரு நைரா அப்படின்றது. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவரை திருப்புறாங்க. அவர் உடம்பு முழுக்க ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அவரை பாக்குற இந்த நைரான்றவங்க ஷாக் ஆயிடுறாங்க. காரணம் இவங்களோட பாய் ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க போல. சுமன் உனக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பதட்டப்படுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. சீக்கிரம் வாங்க, பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஆளுங்களும் கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த சுமனை வேகமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக உள்ள கூட்டு போறாங்க. இவங்களும் பின்னாடியே வேகமா ஓடிட்டு இருக்காங்க. மேடம் மேடம் ஃபார்மை ஃபில் பண்ணோம், நீங்க வந்து ஃபில் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கூப்பிடுறாங்க. அதனால இந்த நைரான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, ஃபார்மை ஃபில் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப அவருக்கு ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு போல. இவங்களுமே வெயிட் பண்ணலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சுமனை பொறுத்த வரைக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நைரா ஒரு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நைராக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நைரா இவரை லவ் பண்றதுனால இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது அச்சீவ் பண்ணும், முதல்ல மியூசிக்ல பெருசா சாதிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸ் அமைதியா இருக்கணும்ல, சரி என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசவாது செய்யுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பேசினா அவங்க கண்டிப்பா நோ தான் சொல்லுவாங்க. நான் சீக்கிரமா ஏதாவது பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பேசுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு என்ன விட்டு போனோம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், தேடி வந்து உன்னை நான் கொலை பண்ணுவேன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா சொல்றாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது நர்ஸ் வெளியே வராங்க. சுமனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சுமனா அது யாருன்ற மாதிரி இந்த நர்ஸ் கேக்குறாங்க. எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சேர்த்தன்ல அவர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சுமன்லாம் யாருமே வரலன்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் வந்து சேர்த்தேன், அது எப்படி இல்லன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரிலாம் நைரா இந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்க. பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல போய் பார்க்கலான்ற மாதிரி வேகமா ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. அங்க வேற ஒரு பேஷண்ட் தான் இருக்காரு. என்ன பேஷண்ட்டை மாத்திட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் இவர் தான் வந்தாரு, சுமன்லாம் யாருமே வரலன்ற மாதிரி இந்த நர்ஸ் சொல்றாங்க. இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. சுமன் ஒருத்தரை கூட்டு வந்து அட்மிட் பண்ண, இப்ப இல்லன்னு சொல்றாங்கன்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன இந்த லேடி இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நர்ஸ் யோசிக்கிறாங்க.
சமாளிக்கிறாங்க. நான் டாக்டர் கிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. தாராளமா போய் சொல்லுங்க, அவரையும் கூட்டு வாங்கன்ற மாதிரி இவங்களும் கத்துறாங்க. இப்ப சுமனுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா சுமனை இவங்களால ரீச்சே பண்ண முடியல. சரி சுமன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுமன் எங்க தான் போனா, அவனை ரீச்சே பண்ண முடியல. சுமன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டு வந்தேன். இங்க என்னடானா ஹாஸ்பிட்டலுக்கு சுமன் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சுமனை பத்தி தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணி சொல்லுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் இந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. நான் சுமன் ஒருத்தரை கூட்டு வந்தேன்னு சொல்றாங்க. டாக்டர் அந்த மாதிரிலாம் யாரையும் நீங்க கூட்டு வரல, சிசிடிவி வேணா செக் பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா போலீஸுங்க வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. டாக்டர் நடந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, சிசிடிவியை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஈரனுக்கு போன் கால் வந்திருக்கும், கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப போலீஸுங்க மட்டும் அந்த சிசிடிவியை செக் பண்றாங்க. பேஷண்ட்டை கூட்டு போறாங்க. இந்த பொண்ணு பின்னாடியே வராங்க. இது எல்லாத்தையும் போலீஸுங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றது உண்மை மாதிரி தானே தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஈரன் கிளம்பி போனதுக்கான காரணம் இப்பதான் தெரியுது. அந்த அடிப்பட்ட நபர் இருக்கார்ல, ஒரு இடத்துல செம்ம கிசா போதையில இருக்காரு. ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடி வந்திருக்காரு போல. அவரோட ஃப்ரெண்ட் மூலியமா தான் ஈரனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவர் மயங்கி இருப்பாரு. அதனால ஈரனை பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப ஈரன் வந்ததுக்கு அப்புறம் இவர் பார்த்துடுறாரு. ஆனா பார்த்தவரை ஈரன் நிஜத்துல வரல, நம்ம கற்பனையில தெரியறா போலன்னு யோசிக்கிறாரு. ஈரன் இந்த இடத்துல வரல, எனக்கு கற்பனையா தெரியுறா, முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டை திட்டிட்டு இருக்காரு. டே அவ உண்மையிலேயே வந்திருக்காடா, பேசு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் ஈரன் உண்மையிலேயே வந்திருக்காங்க அப்படின்றது சுமனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நீ உண்மையிலேயே வந்திருக்கியா, இவ்வளவு நாளா நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. நீ எதுக்காக இப்படி மாறிட்ட, லைஃப்ல ஏதாவது பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. நீ இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒருத்தர் சிசிடிவி எல்லாம் பார்த்தாரு பாத்தீங்களா, அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருக்காரு. நைரான்ற ஒரு லேடி கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க சார், உடனே செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போனேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன் சார், ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்களும் ஒரு எட்டு பாருங்கன்ற மாதிரி தராரு. சரின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப நைரா இருக்காங்க பாத்தீங்களா, இவர் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்து சாப்பிடலாம் வச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இப்படி மாறிட்ட, நீ முன்ன மாதிரி ஆக்டிவா இரு, முன்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதான் நீ வந்துட்டல, நீ கூட இருந்தா நான் எதுனாலும் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. என்னால அவன் கூட இருக்க முடியாது, இப்ப நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ போய் தானே சொல்ற, நீ கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன், நீ என்ன விட்டுட்டு எப்படி வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. நான் உனக்காக வெயிட் பண்ணேன், ஆனா நீ வர மாதிரியே தெரியல, வீட்லயும் வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நீ இதே மாதிரி இருந்துட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப கூட நான் உன் மனசுக்குள்ள இருக்கதானே செய்யறேன், உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. உண்மையை என் மனசுக்குள்ள நீ இருக்கதான் செய்யற, ஆனா எனக்கு இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு, நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு ரூபல் அப்படின்றது. எதுக்காக இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர, எங்க போயிட்டு வரன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க பதில் எதுவுமே சொல்லாம வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த நைரா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் ரூபல் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பேக் எடுத்து செக் பண்றாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் இவர் செக் பண்றாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி சுமனை காட்டுறாங்க. அவர் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. மியூசிக் சம்பந்தப்பட்ட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவரோட வீட்டுல இருக்கு. எல்லாத்தையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஈரன் கிட்ட பேசினதை பத்தி யோசிக்கிறாரு. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது மைண்டுக்குள்ள வந்தோடனே இவருமே அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. என்னை விட்டுட்டு நீ எப்படி போவன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப ரூபலும் நைராவும் படுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. இப்ப அவங்க குளிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவர் திரும்பியும் எங்க போயிட்டு வந்த, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்ற அளவுக்குலாம் நான் எங்கேயும் போல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக தான் போனேன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வருதுன்ற மாதிரி சட்டனி இவங்க படுத்துறாங்க. அந்த சைடுல ஃபீல் பண்ணிட்டு இருக்க சுமனை நமக்கு காட்டுறாங்க. சுமனுமே நைராக்கு கால் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாரு. அவங்க புதுசா யூஸ் பண்ற நம்பரை தந்திருக்காங்க போல. அந்த நம்பருக்கு இவர் கால் பண்றாரு. இவர்கிட்ட இருந்து தான் கால் வருதுன்னு தெரிஞ்சனே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவன் எதுக்கு கால் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எடுக்கவே மாட்டாங்க. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்த போட்டோவை இவர் அனுப்பி வைக்கிறாரு. இதை பாக்குற நைரா இந்த இடத்துல செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. காலை எடுத்து பேசிதான் ஆகணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட இதெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறியா, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நைரா உன்னை பார்க்கணும் போல இருக்கு, என்னை பார்க்கறதுக்காக நாளைக்கு வீட்டுக்கு வரியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி வா, நான் உன்னை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டா கூட போதும், ப்ளீஸ் நைரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி ஒரே ஒரு வாட்டி தான் வருவேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாதிரிலாம் டிராமா பண்றாங்க. போய் படுக்கலான்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க.
ஆனா ஹஸ்பண்ட் முழிச்சிருந்து இவங்க போயிட்டு வந்ததெல்லாம் கவனிச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த சுமன் இருக்காரு பாத்தீங்களா, காலையில தான் கண்முழிக்கிறாரு. அப்படி கண்முழிக்கும் போது தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் உடைச்சு வச்சிருக்கோன்றது இவருக்கு தெரியுது. அதே மாதிரி நைட் அவகிட்ட கால் பண்ணி ஏடபடமா பேசிட்டோன்றதும் புரியுது. இப்ப ஹஸ்பண்ட் கூட சேர்ந்த மாதிரி இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் ரூபலை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேன் போல. இவருமே ஆபீஸ்க்கு போயிட்டு வரன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு சுமன் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களுமே அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல நான் வரேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல நீ வர தேவையில்ல, நான் நைட்டு போதையில என்னென்னமோ பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்ப நான் வர தேவையில்லையான்னு இவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல நீ வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு போனோன்ற மாதிரி எண்ணம் வந்துருது. இவங்களுமே கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேர் பேசின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஏற்கனவே நைரா என்னோட வீட்டுல ஃபோர்ஸ் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் அதை பெருசா கண்டுக்காம இருந்திருப்பாரு. ஏறக்குறைய ஒரு வருஷம் ஓடி போயிருது. இவரால இன்னும் மியூசிக்ல எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல. இப்ப நைராவோட வீட்டுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நம்ம ஓடி போயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நைரா எப்ப பாரு கல்யாணத்தை பத்தி தான் பேசுவியா, நான் சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்லனா போய் தொலை அப்படின்ற மாதிரி இவர் கோவமா சொல்லிட்டு போயிடுறாரு. பேரண்ட்ஸ் வேற வற்புறுத்துறாங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு கல்யாணம் முடிவாயிருது. இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கான ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ குடிபோதையில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. யார் இவன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவருமே பக்கத்துல வந்து என்ன மன்னிச்சிரு நைரா, நான் உன்னை கூட்டு போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப முட்டி போட்டு இவங்களுக்கு ரிங்க தராரு. இவங்களுமே சரின்ற மாதிரி அந்த ரிங்கெல்லாம் ஏத்துக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாப்பிள்ளையோட பார்ட்னர் அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. நானும் இவனும் கே பார்ட்னர்ஸ், இவன் என்ன ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ண பாக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் வேணும்ட்டே பிரச்சனை பண்றாரு. அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுமனோட வீட்டுல இருக்காங்க. இவங்களுமே கல்யாண கெட்ட போடியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருக்குமே டீ காஃபி எல்லாம் போட்டு தந்துட்டு இருக்காங்க. சரி நீங்க ரெண்டு பேர் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. அதுக்கு நைரா இருக்காங்கல்ல, இவன் மியூசிக்ல ஏதாவது பெருசா பண்ணட்டும், அது வரைக்கும் நான் இவனுக்கு சப்போர்ட்டிவா கூடியே இருப்பேன், அதுக்கப்புறம் தான் எங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் முன்னாடியே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைரா இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம வேணான்னு சொல்லியும் வந்திருக்கா, நம்ம மேல பாசம் இருக்கதான் செய்யுதுன்னு யோசிக்கிறாரு. இவர் பொருள்லாம் உடைச்சு வச்சிருக்கிறத நைராவும் கவனிக்கிறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ எப்பதான் மாற போற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோபமா கேக்குறாங்க. நைரா நீ என்னோட லைஃபை விட்டு போனல, அப்பத்துல இருந்தே என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னால போக்கஸே பண்ண முடியல, நீ என்னோட லைஃப்ல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் எதுனாலும் பண்ணுவேன்ற மாதிரி இவர் டச் பண்ணிலாம் பேசுறாரு. என்ன டச் பண்ணாத, இப்ப நான் வேற ஒருத்தரோட ஒய்ஃப், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னால அதை ஏத்துக்க முடியாது, இன்னமும் மனசார நீ என்னதானே நேசிக்கிற, நம்ம ரெண்டு பேர் திரும்பி சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கிஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. வேகமா இவரை விட்டுட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை யோசிச்சு பார்த்து இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூபல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது வீட்டுக்கு வெளியே தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்கு. என்ன தண்ணி எல்லாம் வலிஞ்சிட்டு இருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் பதட்டமா உள்ள வராரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வரல. அவங்க பாத்ரூமை திறந்து வச்சுட்டே குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு இருக்கும் போது அழுதுகிட்டே குளிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு என்னாச்சு நைரான்ற மாதிரி கேட்கறாரு. அதை கூட காதுல வாங்காம அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறாரு. அந்த சுமனை ஃபீலிங்கா பேசினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நைரா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ஹஸ்பண்ட் நேரா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இவர் எனக்கு டாக்டரை பார்க்கணுன்ற மாதிரி தான் கூட்டு வந்திருப்பாரு. ஆனா டாக்டர் இவங்களை பார்த்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ உனக்கு தானே கூட்டு வந்த, என்ன என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு வந்திருக்கியான்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப இந்த இடத்தை விட்டு வேகமா எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் நைரா நில்லுன்ற மாதிரி ரூபலம் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸ் ஆபீசர் இந்த இடத்துல இவங்களை எதர்ச்சியா மீட் பண்றாரு. நீங்க தானே நைரா ஒரு பேஷண்ட் சேர்த்த இடத்துல மிஸ் ஆயிட்டாருன்னு நீங்க தானே சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆனா அவர் அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி ரூபல் கேக்குறாரு. ரூபல் கிட்ட இவர் பதில் சொல்லலாம் நினைக்கிறதுக்குள்ள நைரா இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ரூபல் ஒரு டாக்டரை பார்க்கிறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அந்த டாக்டரோட ஃப்ரெண்டா தான் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. ஜெனரலா இவங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூபலும் ஒய்ஃபும் போனாங்கல்ல, அவங்க எதுக்காக வந்தாங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் கேக்குறாரு. இந்த லேடி டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப குருன்ற ஒரு நபரை காட்டுறாங்க. ட்ரக் விக்கிற வேலை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஊசி மாதிரிலாம் ட்ரக் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரக் தான் இவர் வித்துட்டு இருக்காரு. இப்ப சுமன் இவர்கிட்ட ட்ரக் கேக்குறாரு. ஏற்கனவே நிறைய பாக்கி வச்சிருக்க, தர முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் தள்ளி விடுறாரு.
சரி வேற யார்கிட்டயாவது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சுமன் நினைக்கிறாரு. வேற ஒருத்தர்கிட்ட கேட்டு யூஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் யூஸ் பண்ணி சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. அதாவது கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரூபலும் ஒய்ஃப் கிட்ட ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல, வேற எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல, உன்னை நான் உயிரா நேசிக்கிறேன், ஆனா நீ எதுக்காக என் கூட சரியாவே பேச மாட்ற, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்ற அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் சுமன் கிட்ட இருந்து இவங்களுக்கு நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் போட்டோவெல்லாம் அனுப்புறாரு. இதுக்கப்புறம் கால் பண்ணி பேசிதான் ஆகணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே வந்து அவருக்கு கால் பண்ணி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் செம்ம போதையில பேசிட்டு இருக்காரு. நீ திரும்பி அந்த ட்ரக் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. உன்னை மறக்க முடியாம தான் ட்ரக் எடுத்துட்டு இருக்கேன், நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா, உன்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எத்தனை வாட்டி இப்படி பண்ணுவ, என்னால இதுக்கப்புறம் வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப நமக்கு அந்த இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு போல. என்ன கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலா சுமனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. இதை தாண்டி சுமன் குருன்ற ஒரு நபர்கிட்ட ட்ரக் எல்லாம் வாங்குவார்ல, அந்த குரு வீட்டுக்கு வந்துடுறாரு. காசு எனக்கு எப்ப தருவன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப சுமனுமே மச்சான் காசு ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டு ஏற்பாடு பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அவரை கிராஸ் பண்ண மாதிரி தான் ஈரனும் இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ஈரன் உள்ள வரும்போது குரு உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. யார் அவன் அப்படின்ற மாதிரிலாம் கோபமா கேட்கறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ட்ரக் வாங்கின, காசை வாங்குறதுக்காக வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இந்த காசை போய் தான்ற மாதிரி இவங்க காசை தராங்க. இல்ல ஃப்ரெண்டு ஏற்பாடு பண்ணிடுவான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல காசை கொடுத்து அவனை அனுப்பி விடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அவனோட காசு அப்படின்ற மாதிரி இவரும் குருவை அனுப்பி விடுறாரு. இந்த ட்ரக் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்கும், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன் மேல எனக்கு இன்னும் அக்கறை இருக்கு, அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என் கூட இருந்தனா நான் இதெல்லாம் விட்டுருவேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ரூபலை நமக்கு காட்டுறாங்க. ரூபலை பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு போல. அன்னைக்கு ரூபல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு, அவரை சேர்த்திருக்காங்க, அவர் திடீர்னு காணாம போயிருக்காரு, அதனால தான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரூபலும் சரின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாரு. நைரா சுமனை விட்டு போனதுக்கு அப்புறம் சுமனுக்கு என்னாச்சு அப்படின்றத பத்தி ஃப்ரெண்டு தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க விட்டு போனதை சுமனால ஏத்துக்கவே முடியல. சாதாரண ட்ரக் எடுத்துட்டு இருந்தவர் மோசமான ட்ரக் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி அவன் ட்ரக் எடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவன் செத்து போயிடுவான், அவனை நீ தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அதுல இருந்து வெளியே வர வச்சு எப்படியாவது அவரோட லைஃபை செட்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அங்கிளை போய் பாருன்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. இவருமே பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உன் மியூசிக்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு, நீ மியூசிக் பண்ணு, வேற ஒருத்தர பாட வச்சிடலான்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. இல்ல சார், நானே தான் பாடவும் செய்வேன், அதுதான் என்னோட விருப்பம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லப்பா, அதனால பெருசா போகாது, நான் சொல்றபடி பண்ணுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோனோ ஃப்ரெண்டோ உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப நைரா இருக்காங்கல்ல, அந்த ப்ரொடியூசர் அங்கிளுக்கு கால் பண்றாங்க. அந்த அங்கிளுமே அவன் என்னமா ஓவரா பேசுறான், அவனுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அங்கிள், அந்த பாட்டுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, நானே அந்த செலவை ஏத்துக்கிறேன், ஆனா நான் தான் செலவு பண்றேன்றதை அவன் கிட்ட சொல்லாதீங்க, நீங்களே செலவு பண்ற மாதிரி அவனுக்கு கால் பண்ணி பேசுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அங்கிளும் ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு போன் கால் வருது. நீ சொன்ன கண்டிஷன்லாம் எனக்கு ஓகேப்பா, சீக்கிரமா நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி பேசுறாரு. ஹீரோவும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாத்தியா, நான் வேணான்னு சொல்லிட்டு வந்ததுனால தான் எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிருக்கு, இப்ப மியூசிக்கும் நான் தான் பண்ண போறேன், பாட்டும் நான் தான் பாட போறேன்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. இவர் லைஃபை மாத்தி அமைச்சிட்டா போதும்ன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்து விசாரணை பண்றாரு. இவர் இந்த கேஸை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப ரூபலை நமக்கு காட்டுறாங்க. இவர் வச்சிருக்க ஒரு கன் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. செங்கல் சூழன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காரு. உள்ள யாருமே இல்ல. இவர் எடுத்துட்டு வந்த கன்னை இங்க மறைச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் குழி தோண்டி இவர் மறைச்சு வச்சிட்டு இருக்காரு. இப்ப வேலையை முடிச்சுட்டு இவர் வெளியே வந்துட்டு இருக்கும் போது வெளியே தான் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் எதர்ச்சியா கவனிச்ச மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ரூபல் சார், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. இது என் ஃப்ரெண்ட் இடம், ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஓனர் தான் வெளியூருக்கு போயிருக்காரு, நீங்க எப்படி பாத்தீங்கன்னு கேக்குறாரு. இல்ல இருக்கான்னு நினைச்சு வந்தேன், அவன் இல்ல போல, நான் கிளம்புறேன்ற மாதிரி ரூபல் இங்க இருந்து கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இவர் போறத பாக்குறாரு. சுமனை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்லாம் பண்றாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் ஏத்துக்க தான் செய்யறாங்க. மோசமான ட்ரக்கை மட்டும் எடுக்காதன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் ஒரு சாங் மியூசிக் ரெடி பண்ணோம் பாத்தீங்களா, அதுக்கான பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி இவரும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல இவர் ட்ரக்கை ஒளிச்சு வச்சிருக்காரு போல. இந்த ட்ரக் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ட்ரக் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பிராக்டிஸ்லாம் பண்றாரு.
ஃப்ரெண்டுக்கு இவர் ட்ரக் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருது. மச்சான் நீ ட்ரக் எடுத்திருக்கலன்னு கேக்குறாரு. இவர் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டு வேகமா உள்ள வந்து செக் பண்றாரு. பாத்ரூம்ல இவர் மறைச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. இவன் இன்னும் ட்ரக் எடுக்கிறத விடல, ட்ரக் எடுத்திருக்கான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுத்துறாரு. இல்ல இல்ல இந்த ட்ரக் நான் எடுக்கல, இவன் தான் இந்த ட்ரக் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சுமன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஃப்ரெண்ட் இருக்காருல, இவன் ரூமையும் செக் பண்ணலான்ற மாதிரி வேகமா செக் பண்றாரு. ரூம்லயும் நிறைய இடத்துல அவர் மறைச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் உனக்காக எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கேன், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீலாம் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எதுக்கு மாறணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீயே எனக்கு வேணும், ட்ரக்கும் வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒன்னு நான் உனக்கு தேவைப்படணும், அப்படி இல்லைன்னா ட்ரக் தேவைப்படணும். நீ ட்ரக்கை தான் எடுப்பனா நான் உன்னோட லைஃப்ல இருக்க மாட்டேன், என்னை இதோட விட்டுன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு ஹீரோவா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காக வெயிட் பண்றாருன்னு பார்த்தா சுமனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒருத்தர் கூடியே இருந்தாரு பாத்தீங்களா, அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. சுமனை பத்தி நிறைய கேள்வி கேட்கிறாரு. இவருமே இவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. உங்க மியூசிக் பேண்ட்ல யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த பேர்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த மியூசிக் பேண்ட்ல வேற ஒருத்தரை வர வச்சு இவர் பேசுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக் பேண்ட்ல ட்ரம்மரா இருந்திருப்பாரு. உங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன பிரச்சனை, எதனால நீங்க ஹீரோ விட்டு பிரிஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ ரொம்ப ட்ரக் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், எப்ப பாரு எல்லார்கிட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தான், செட் ஆகாம தான் ஒவ்வொருத்தரா கலந்துகிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நைரா இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டை எதிர்த்து சுமன் கூட வந்திருப்பாங்க. ஆனா சுமன் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய ட்ரக் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் நைராக்கு பிடிக்கல. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும். நைரா கோச்சுக்கிட்டு திரும்பி வீட்டு பக்கம் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் இன்னும் அதிகமா ட்ரக் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுக்குமே இவரை பிடிக்காம போயிருக்கும். ஒவ்வொருத்தரா விலகெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து சாங் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. அது மூலியமா கொஞ்சம் வருமானம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த வருமானமும் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சிருக்கும். இதுவும் ஒரு காரணம், எல்லாருமே வேலைக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனலை காட்ட முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த ஃப்ரெண்டுமே யூடியூப் சேனல்லாம் எடுத்து காமிச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் யூடியூப் சேனல்ல இருக்க எல்லா வீடியோவையும் பாக்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக இந்த கேஸை விசாரிக்கிறாருன்னு தெளிவா தெரியல. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, குருக்கான அமௌண்ட்டை செட்டில் பண்ணிருப்பாரு. இப்ப திரும்பி குரு கிட்ட ட்ரக் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. உன்கிட்ட எல்லாம் ட்ரக்கை தந்துட்டு காசுக்காக நான் அலைய முடியாது, இதுக்கப்புறம் உனக்கு ட்ரக் எல்லாம் தர முடியாது, கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ கால்ல விழுந்தெல்லாம் கெஞ்சி கேட்கிறாரு. குருவோட அடியாளுங்க இருப்பாங்கல்ல, இங்க இருந்து போன சொன்னா தெரியாதா, போடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறதுல இவர் சாவர நிலைமை வருது. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு கனவா வந்திருக்கோம். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. பக்கத்துல ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை சவுண்ட் போடலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக பால்கனி கிட்ட வராங்க. பார்த்தா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அங்க நின்னுட்டு இருக்காரு. சுமன் எதுக்காக இங்க வந்தான்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. சுமன் எதுக்காக வீட்டுக்கு பக்கத்துலலாம் வந்த, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. இல்ல நான் போக மாட்டேன்ற மாதிரி இங்கேயே நின்னுட்டு இருக்காரு. இவங்களும் போன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, பால்கனிக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கோவப்படுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, சுமனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. நீங்க கடைசியா சுமனை பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும்னு கேக்குறாரு. சார் நான் பார்த்து 1 வருஷத்துக்கு மேல இருக்கும்ன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டருமே சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறது. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடி கிடைச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பாடியை ஒரு நபர் பார்த்து லைட்டா ஷாக் ஆயிருப்பாரு. வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அதே சமயம் ரூபல் ஒரு இடத்துல கன்னை ஒளிச்சு வச்சாரு பாத்தீங்களா, அவர் என்ன ஒளிச்சு வச்சாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி டாக் ஸ்குவாடோட அந்த இடத்துக்கு வராரு. டாக் கரெக்டா காமிச்சிருது. இவங்களுக்குமே அந்த கன்னு கிடைச்சிருது. ஒருத்தன் பாடியை பார்த்து ஷாக் ஆனான் பாத்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியா தான் இருப்பான். இப்ப அவனை ஒரு இடத்துல லாக் பண்ணி இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கிறாரு. எதுக்காக அவனை பார்த்து நீ ஷாக் ஆன, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். அவன் ஃபேஸே சேதமா இருந்தது, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாரு. அவன் கையில இருக்க ஒரு டாட்டூ வச்சு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் ஒரு டாட்டூ பார்த்ததா சொன்னாரு பாத்தீங்களா, அதே டாட்டூ தான் சுமன் கையில இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப இறந்து போனது சுமனா என்னன்னு தெரியல. இப்ப சுமன் ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து டீ தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப திரும்ப திரும்ப கால் வருது. இவங்களுமே பேசலான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போறாங்க. ஹஸ்பண்டும் இதை ஒரு மாதிரி கோவமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு நீ தான் வேணும், கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா, இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் வரமாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நீ வர தேவையில்ல, எனக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டும் தா, இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா ட்ரக் எடுக்காம என்னால இருக்கவே முடியல, எனக்கு ட்ரக் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு கேக்குறாங்க. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் தரேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. காசு எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆளுங்க நைராவை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க போல. வீட்டை விட்டு அவங்க வெளியே போறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளும் அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் முடிவு எடுக்கிறாரு. நைரா இருக்காங்கல்ல, ஒரு பழைய பில்டிங் இருக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம ஹஸ்பண்டும் பின்னாடி வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க இப்ப பில்டிங்கை நோக்கி நடக்கிறாங்க. ஹஸ்பண்டும் பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாரு.
இவங்க வரும்போது அந்த இடத்துல சுமன் இருக்காரு, இந்த காசுன்ற மாதிரி தராங்க. நான் காசுக்காக வர வைக்கல, உன்னை பாக்குறதுக்காக தான் வர வச்சேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாருல, இவனை எதுக்காக வர வச்சேன்ற மாதிரிலாம் சுமன் கோவப்படுறாரு. அப்ப கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. சார் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் நைரா கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீ சுமன் நினைச்சுதானே இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஆனா சுமன் உண்மையில இல்லவே இல்ல, சுமன் கற்பனையா தான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நைரா அவர் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சுமன் சொல்றான். சரி இங்கதான் சுமன் இருக்கான்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. இங்க யாருமே கிடையாது நைரா, புரிஞ்சுக்கோங்க, சுமன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான், அவன் எப்படி இங்க இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்ப இவர் கேட்க கேட்க இவங்க மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. சுமன் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மை என்ன தெரியுமா, அன்னைக்கு சுமனுக்கு அடிபட்ட மாதிரி இவங்க கூட்டலாம் வந்திருக்க மாட்டாங்க, வேற ஒரு பேஷண்ட் வந்திருப்பாங்க, இவங்க பின்னாடியே ஓடி இருப்பாங்க. மேடம் நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி இவங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண வச்சிருப்பாங்க. மத்தபடி இவங்க சுமனெல்லாம் அன்னைக்கு கூட்டே வந்திருக்க மாட்டாங்க. சுமன் கூட இவங்க பேசினதா நினைச்ச எல்லாமே கற்பனையா தான் இருக்கும். சுமனுக்கு இவங்க கால்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, சுமனும் இவங்களுக்கு கால் பண்ணிருக்க மாட்டாரு. இவங்க திரும்ப திரும்ப இதே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசி ஒரு வருஷமா இந்த மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் ஹஸ்பண்ட் இருக்காருல, அடிக்கடி டாக்டர் கிட்ட கூட்டு போவாரு. அந்த டாக்டர் கிட்ட பேசும்போது தான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் தான் சுமனை சாவடிச்சிருக்காரு, அவர் கண்ணை ஒளிச்சு வச்சிருந்தாரு, நாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் எக்ஸாக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. இவங்களுமே காசு எடுத்துட்டு வந்து இந்த காசுன்ற மாதிரி தராங்க. நான் காசுக்காக உன்னை வர வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் வர வச்சேன்னு சொல்றாரு. ரூபல் பிரசன்ட்ல ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி வந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஓஹோ நீ தான் இவளோட ஹஸ்பண்டா, எதுக்காகடா எங்க லைஃப்ல குறுக்க வந்த அப்படின்ற மாதிரி சுமன் இருக்காருல, ரூபலை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக அடிக்கிற, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்களுமே சுமனை தடுத்துட்டு இருக்காங்க. இவனை விட நான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன், என் கூட வந்துருன்ற மாதிரி சுமன் கூப்பிடுறாரு. எதை நம்பி உன் கூட வர சொல்ற, நீ எப்ப பாரு ட்ரக் எடுத்துட்டு இருக்க, எப்படி நீ என்ன நல்லபடியா பாத்துப்ப, இது வரைக்கும் ரூபல் எந்த ஒரு ட்ரக்கும் எடுத்தது இல்ல, என்கிட்ட கோவப்பட்டு பேசினது இல்ல, என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு, எதனால ரூபலை விட்டுட்டு நான் உன் கூட வரணும், நீயே சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப என் கூட நீ வரமாட்டியான்ற மாதிரி இவர் கோவமா பக்கத்துல வராரு. ரூபல் கன் எடுத்துட்டு வந்திருப்பாரு, அந்த கன்னை சட்டுன்னு இவங்க எடுத்து இவரை பாயிண்ட் பண்றாங்க. ஓஹோ நீ என்ன ஷூட் பண்ணிருவியா, நிச்சயமா உன்னால முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சுமன் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா என்னால முடியாதுன்ற மாதிரி இவங்க பக்கத்துல வராங்க. சட்டுன்னு அந்த கன்னை சுமன் புடிங்கிறாரு, இவங்க கழுத்தை நெரிக்கிறாரு. எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, பேசாம என்ன சாவடிச்சிரு, ஏன்னா செத்தாலாதே எனக்கு நிம்மதி கிடைக்கும், ஏன்னா என்ன ஒவ்வொரு நாளும் நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, பேசாம என்ன சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சுமனா இவங்களை ஷூட் பண்ற மாதிரி கண்ணை பாயிண்ட் பண்ணிருக்காரு. இவங்களுமே கண்ணை மூடி ஷூட் பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் ரூபல் இருக்காருல, வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஷூட் பண்ற சவுண்ட் கேக்குது, இவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஒருவேளை ஹஸ்பண்ட ஷூட் பண்ணிட்டானான்னு பாக்குறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கும் எதுவும் ஆகல, பார்த்தா அவரே ஷூட் பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரிய வருது, அதாவது தற்கொலை பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. அவங்க கூட பழகினதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு, நம்மளால அவ கஷ்டப்படக்கூடாது, பேசாம நம்ம ஒரேடியா செத்துடலான்றதுக்காக அவரே ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப மேல இருந்து பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறாரு. இதை இவங்க 2 பேருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இதை நேர்ல பார்த்தாங்கல்ல, அதனால தான் ஹீரோயின் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. திரும்ப திரும்ப அவர் உயிரோட கண்ணுக்கு தெரியற மாதிரி இவங்களே இமேஜின் பண்ணி பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி ஷூட் பண்ணனும் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணை வேகமா எடுத்துக்கிறாரு. நம்ம இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. அவரோட ஃபேஸை கொஞ்சம் சேதப்பத்திட்டா நம்ம மாட்ட மாட்டோன்றதுக்காக இவர் தான் சேதப்பத்திருப்பாரு. பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலுமே ஹீரோயினால நம்ப முடியல, சுமன் இருக்கதான் செய்யறான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம் புரிஞ்சுக்கோங்க, சுமன் எப்பயோ இறந்து போயிட்டான், நீங்க அதுல இருந்து வெளியே வாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சுமன் ட்ரக் எடுத்துக்கிட்டே இருப்பாரு, அதனால தான் வேலைக்கு வந்திருப்பாங்க. பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க கல்யாண வாழ்க்கையில இருக்கும் போது சுமன் இருக்கார்ல, திரும்பி இவங்களை மீட் பண்ணோம்னு அடிக்கடி வர வைப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுவாரு. ஆனா இவங்க இறந்து போன விஷயத்தை மறந்துடுறாங்க. திரும்ப திரும்ப அவர் மீட் பண்றதுக்கு கூப்பிடுற மாதிரி இவங்களே இமேஜின்லாம் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது. இப்போ இவங்களுமே சோகமா இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இப்போ கூட அவர் இருக்கார்ல, இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.